இந்த படத்துல வந்து ரொம்ப போல்டாவே, ரொம்ப தைரியமாவே வந்து இந்த படத்துல வந்து நெறைய விஷயங்கள வந்து பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல தான் வந்து இந்த மாரியான படங்கள்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சில படங்கள்ல வந்து மலையாள படங்கள்ல வசனங்க வேணா வச்சிருக்காங்க. ஆனா போல்டா ஒரு கன்டென்ட்டாவே இத வந்து ஒரு கதையாவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற படங்கள்லாம் தமிழ்ல தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம பொதுவா ஒரு கல்வி முறைய பத்தி விமர்சிக்கும்போது தொடர்ந்து மாணவர்கள பற்றியே வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல வந்து பெற்றோர்கள பத்தி, பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கு? அவங்க இதுக்கு எப்படி சிரமப்படுறாங்க? அவங்க அந்த சமூகத்துல சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து, அவங்க எப்படி இத வந்து ஹேண்டில் பண்றாங்கன்ற ஒரு ஐடியா இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் இந்த படம் வந்து எனக்கு வந்து புடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு போட்டு வழக்கம் போல வந்து ஒரு டிராமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இதுல வந்து இப்படி ஒரு டிராமாவ கொண்டு வந்து ப்ளே பண்ணும்போது, எனக்கு ரொம்ப வந்து எப்படி சொன்னா, ஒரு கருத்த வந்து திணிக்கிற மாரி ஆயிப்போச்சு. அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த டேட்டாஸ் எல்லாம் நான் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்ற ஒரு போக்குல தான் அவர் சொல்லியிருந்தாலும், ஏன்னா ஒரு கருத்து திணிப்பு மாரி ஆயிடுச்சு. ஏன்னா எதிர்வாதம் வந்து பாத்தீங்கன்னா, பாயிண்ட் வந்து எடுத்து குடுக்குது. நீ அடுத்த இந்த டயலாக் சொல்லு. ஒரு லீடு குடுப்போம்ல. அந்த மாரி இந்த லீடு குடுக்கறதுக்காக எடுத்து குடுத்து சொல்ற மாரியே இருந்துச்சு. அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய குறை. அத மட்டும் வந்து இயக்குனர் வந்து கொஞ்சம் கான்சியஸா அதுல வந்து இத வந்து ஒரு டிஸ்கஷனா வந்து கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா, ரொம்பவே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு படமா இருந்திருக்கும் இந்த படம். ஆனா ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட். இன்னொன்னு இப்படி ஒரு ஐடியாவை யோசிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, சொசைட்டில இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதுக்கே வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இன்னைக்கு வந்து ஒரு நீட் மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அது வந்து மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்துது, மன உளைச்சல் ஏற்படுத்துதுன்றதை தாண்டி பெற்றோர்கள்ட்டையும் வந்து இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. அவங்களும் வந்து இந்த விஷயத்த வந்து அணுகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம். 11 லட்சம் பேர் வந்து படிக்கிற ஒரு கல்வி முறைக்கு 1.5 கோடி பேர் வந்து போய் எதுக்காக போய் எழுதணும், எக்ஸாம் எழுதுற அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? தொடர்ந்து இதை வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க ஏன் போய் வந்து குரல் கொடுக்கல? இந்த மாதிரியான மக்கள் மக்கள் குரல்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அந்த மக்கள் குரல் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு விவாத மேடையோட அணுகுறதுக்காக வந்து இயக்குநர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. விதார்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ல எனிஒன் ஏதாவது ரீமேக் படமா இருந்தா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள ஒரு கண்டென்ட்டோட தான் மேக்ஸிமம் சூஸ் பண்றாரு. எனக்கு அவர் நடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிடாரியின் கருணை மனு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கடுத்து இந்த அஞ்சாமை படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து முதல் பாதி வந்து ஒரு பிடிச்ச படமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் இந்த படத்துல வந்து உண்மையிலே அவர் இருக்கிற வரையும், அவர் பிரசன்ஸ் இருக்கிற வரையும் படம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல வரல நானு. ஐயோ ட்விஸ்ட்டை வளர்ட்டேன், இது வந்து ஸ்பாயிலர் அலர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க படம் பாருங்க, அந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியும். இருந்தாலும் வாணி போஜன் எல்லா மேக்ஸிமம் அந்த பையன் முதற்கொண்டு எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. சிம்பிளி சவுத்தில் தான் ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் இந்த அஞ்சாமை படத்தை வந்து பார்த்தேன். தேட்டரில் அந்த படம் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதிகமாக அந்த படம் வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு பெறலன்னு நினைக்கிறேன். ஓடிடியில் வந்துச்சு. ஏன்னா எங்கள் ஏரியாலே வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு ஒரு நாள்லேயே 2 நாளில் தூக்கிட்டாங்க. நம்ம போய் பார்க்கறதுக்குள்ளே தூக்கிட்டாங்க அந்த படத்தை வந்துட்டு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமாவது அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸை வச்சு இப்படிலாம் சிக்கல் இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், ரைட், ஓகே, அப்போ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஒரு லூப் கூட இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்காக எல்லாரும் இந்த படத்தை வந்து பாருங்க. நன்றி.